அடித்து விட்டு வெளி சுவர் அடி. நம்ம வீட்டில் பெயிண்டிங் பண்ணையில் பார்த்துருப்பீங்க. உள் ரூமில் பெயிண்டிங் பண்ணிவிட்டு கடைசியாக தான் வந்து வெளியே வந்து பெயிண்ட் பண்ணுவாங்க, வெளி சைடு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, உள் சுவர் அடித்து விட்டு வெளி சுவர் அடினா முதல்ல நம்ம உள்ளூர்காரங்களை பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம வெளியூர்காரங்களை பார்க்கணும். உள்ளூர்காரங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, துன்பப்படுறாங்க, துயரப்படுறாங்க, அவதிப்படுறாங்க, நோயால் அவதிப்படக்கூடியவங்க, துன்பத்தால் அவதிப்படக்கூடியவங்க, சீரழிஞ்சு செங்க சமக்கிறவங்க, இந்த மாதிரி மனிதர்களை தான் நம்ம பார்க்கணும், உள்ளூர் வாசிகளை. அதுக்கப்புறம் வெளியூர் வாசிகளை பார்க்கணும். நம்ம நாட்டில் உள்ள மக்கள் எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க, துன்பப்படுறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தோம்னா தெரியும். நம்ம நாட்டை முதல் பார்க்கணும். போய் இங்கேருந்து அமெரிக்காவில் போய் நீக்ரோவை போய் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அவன் ஜாமான் பெருசாக இருக்குது, நல்லா உள்ளே விடுவான் அப்படின்னு சொல்லி போய் பார்க்கக்கூடாது. இந்தியாவிலையும் உள்ளவங்க ஜாமான்லாம் பெருசாக இருக்குது, அதையும் பார்க்கணும். நம்ம நாட்டில் என்ன இல்லை? நம்ம நாட்டில் எல்லாமே இருக்குது. நம்ம நாட்டை தான் உயர்வாக பார்க்கணும். நம்ம நாட்டை தான் எந்த நேரமே நினச்சிக்கிட்டு இருக்கணும். நம்ம நாட்டை தான் நேசிக்கணும். அடுத்த நாட்டை சுற்றி பார்க்கணும், அடுத்த நாட்டை போய் பார்க்கணும், அடுத்த நாட்டு சுன்னியை போய் பார்க்கணும்லாம் இருக்கக்கூடாது. நம்ம நாட்டில் என்னடா இல்லை? நம்ம நாட்டில் எல்லாமே இருக்குது. என்ன இல்லை? சுவிட்சர்லாந்தில் வேலை கிடச்சிருக்கு, அமெரிக்காவில் வேலை கிடச்சிருக்கு, ஆஸ்திரேலியாவில் வேலை கிடச்சிருக்கு. ஏன் நம்ம நாட்டில் இல்லையா? நம்ம நாட்டில் என்ன இல்லை? எல்லாம் இருக்குது. நான் உழைக்காமல் நொங்குவீங்கன்னு நினைக்கிறீங்க. எல்லாம் உழைக்காமல் எல்லாம் கிடச்சிடணும்னு நினைக்கிறீங்க. நாட்டை நேசிக்கிற மாதிரி எவனும் இல்லை. அதனாலடா மகாத்மா காந்தியவே கோச்சை சுட்டு கொண்டான். அயோக்கிய நாய்களா, பூரா திருடைங்களாக தான் இருக்கீங்க, திருட்டு பைய. நம்ம இந்தியாவை பாருங்கடானா அங்கேருந்து அமெரிக்காவுக்கு போவான் நீக்ரோனை பார்க்க. நீக்ரோ சாமான் தான் பெருசாக இருக்கோ? இந்தியாக்காரன் சாமான் பெருசாக இருக்காதோ? முட்டாப்பைய மொட்டை மண்டைக்காரங்க, மண்டையில் முடியும் இருக்காது, அறிவும் இருக்காது. தேவடியால் பிறந்தவங்க. இந்தியா என்ன உங்களுக்கு அவ்வளோ கேவலமாக தெரியுதா? இந்தியாவை சுற்றி பார்க்க முடியாதா? ஆஸ்திரேலியா